சற்று முன்பதாக வாசித்த பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 தொடங்கி 12 முடிய. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் வசனம் 1 12 வசனம் முடிய நாம் வாசிக்க நாம் கேட்டோம். அதிலிருந்து தான் இன்றைக்கு நாம் செய்தியை நம்ம பார்க்க போகிறோம். ஆகவே இந்த செய்தியுடைய தலைப்பு என்ன என்றால், நீங்கள் அந்த ஸ்லைடை நீங்க பார்க்கலாம். சபையின் வாழ்க்கையில் யார் உண்மையாக வாழ முடியும்? சபையின் வாழ்க்கையில் யார் உண்மையாக வாழ முடியும்? சிலுவையின் சிந்தையை தரித்தவர்களே சபையின் வாழ்க்கையில் உண்மையாக வாழ முடியும். பிரசங்கத்தின் தலைப்பு நீண்டதா இருக்கலாம், ஆனா மிக முக்கியமா இருக்கிறது. சபையின் வாழ்க்கையில் யார் உண்மையாக வாழ முடியும்? சிலுவையின் சிந்தையை தரித்தவர்களே சபையின் வாழ்க்கையில் உண்மையாக வாழ முடியும். ஏன் இந்த தலைப்பு நான் கொடுக்கிறேன்னா, இன்றைக்கு அநேகருக்கு சபை என்றால் ஒரு சாதாரணமான இடமா போய்விட்டது. அது ஒரு பொழுதுபோக்கான இடம். அந்த சபையை குறித்து எந்த விதமான உயர்ந்த ஒரு எண்ணமும் சிந்தனையும் இல்லை. ஆனால் இயேசு கிறிஸ்து சபையின் மேல் உயர்ந்த சிந்தனையை வைத்திருந்தார். சாதாரண சிந்தனை அல்ல. அவர் சொல்றாரு, என் சபையை நான் கட்டுவேன். நினைத்து பாருங்கள், எப்படிப்பட்ட சிந்தை உள்ளவராக அவர் இருந்தார். 20ஆம் தேதி அதிகாலை 5 மணிக்கு உலகக்கோப்பை கால்பந்து முடிந்தது. அர்ஜென்டினா தோல்வி அடைந்தது, ஸ்பெயின் வெற்றி அடைந்தது. 1-0. அர்ஜென்டினா தோல்வி, ஸ்பெயின் வெற்றி அடைந்தது. வெற்றி அடைந்த பிற்பாடு கடலில் சண்டை. அர்ஜென்டினா ஜெயித்தவர்கள் 4 வருடத்துக்கு முன்னதாக உலக கோப்பையை நாங்கள் ஜெயிச்சிட்டோம். ஆகவே ஸ்பெயின் ஜெயிச்சது சந்தோஷம் எங்களுக்கு. ஆகவே எங்களுக்கு மகிழ்ச்சி, எங்களுக்கு ஆனந்தம், வாழ்த்துக்கள் சொல்லி அனுப்பினாங்களா? சண்டை தான் நடந்தது. எடுத்து பாருங்கள், மனிதனோட இருதயம் எப்படிப்பட்டது என்று சொல்லி. நாம் ஒரு சவாலான காலகட்டத்திலே நாம் வாழ்ந்து கொண்டே இருக்கிறோம். எப்படி என்றால், நான் எனது விட்டுக் கொடுக்க முடியாது, பதிலுக்கு பதில் செய்வேன். இப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்திலே இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதுதான் ஒரு சவாலான காலகட்டம். என்ன ஒரு வேதனை என்றால், சபைக்குள்ளும் இப்படிப்பட்ட நிலைமை வந்துவிட்டது. அதுதான் ஒரு பெரிய ஒரு வேதனை. சபைக்குள்ளும் இப்படிப்பட்ட வாழ்க்கை வந்துவிட்டது. விசுவாசியாக நாம் அழைக்கப்பட்டு இருக்கிறோமே ஒழிய, சபை வாழ்க்கை வாழ்வதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம் ஒழிய, சிலுவையின் சிந்தையை தரித்துக் கொள்வதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம் ஒழிய, நாம் உலகத்தை போல வாழ்வதற்காக நாம் அழைக்கப்படவில்லை. அன்பானவர்களே, இந்த பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் அப்போஸ்தலன் பவுல் யாருக்கு எழுதுகிறார்? சபையாருக்கு எழுதுகிறார். சபையாருக்கு அவர் எழுதும் போது அவர் சொல்லுகிறார், நீங்கள் சபையாராக வாழ வேண்டும் என்றால் நீங்கள் என்ன செய்யணும்? பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். பிலிப்பியன்ஸ் chapter 2 verse 2. நீங்கள் ஏக சிந்தையும் ஏக அன்பும் உள்ளவர்களாய் இருந்து இசைந்து ஆத்துமாக்களை ஒன்றையே சிந்தித்து என் சந்தோஷத்தை நிறைவாக்குங்கள். 5ஆம் வசனத்தை பாருங்கள். கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுளே. பவுல் என்ன சொல்கிறார்? சபையார்களுக்கு எந்த சிந்தை இருக்க வேண்டுமா? கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுளே. கிறிஸ்து இயேசுவின் சிந்தை என்ன? 7ஆம் வசனம். எல்லாரும் வாசிப்போம். 7ஆம் வசனம். தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையில் உட்படுத்த மனுஷர் சாயலானார்.
அவருடைய சிந்தை எப்படிப்பட்டது என்று கேட்டால், தம்மை தாமே வெறுமையாக்கின சிந்தை, தம்மை தாமே அடிமையாக்கின சிந்தை, மனுஷர் சாயலானார். இந்த சிந்தனை தான் கிறிஸ்துவின் சிந்தனை. இந்த சிந்தனையோடு சபையார்கள் வாழ வேண்டும் என்று பவுல் அப்போஸ்தலன் அழைக்கிறார். இன்று நம்முடைய சிந்தனை எப்படி இருக்கிறது என்று நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்க வேண்டும். கர்த்தர் நம்மை அழைத்தது எந்த வாழ்க்கை வாழும்படியாக அழைத்தார் என்றால், சபையின் வாழ்க்கை. அதுதான் சபை என்பதே ஒரு குடும்பம். அந்த ஒரு குடும்பத்திலே வாழும்படியாக நம்மை அழைத்திருக்கிறார். எப்படி வாழும்படியாக அழைத்திருக்கிறார் என்றால், சிலுவையின் சிந்தனையில் வாழும்படியாக அழைத்திருக்கிறார். சிலுவையின் சிந்தனை என்று தன்னைத்தானே தாழ்மைப்படுத்தி ஒப்பு கொடுத்து அந்த வாழ்க்கை வாழும்படியாக கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். அப்ப ஒரு அவிசுவாசி போல வாழாமல் அழைக்கப்பட்டவர்கள் சிலுவையின் சிந்தனையோடு வாழும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். கண்களை மூடி யோசிப்போம். மகிமையின் தேவனே, கிருபையின் ஆண்டவரே, இந்த அருமையான காலை வேளையில் கூட எங்களை அழைத்தது ஒரு சாதாரண வாழ்க்கை வாழ்ந்து விட்டு போறதுக்காக இல்லை ஆண்டவரே. இதோ அழைத்தது சிலுவையின் சிந்தையுள்ளவர்களாக வாழ்வதற்கும் ஒப்பு கொடுத்து வாழ்வதற்காக நாங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறோம் ஆண்டவரே. உலகத்தாரை போல எங்கள் வாழ்க்கை இந்த உலகத்தில் முடிய போகிறது இல்லை ஆண்டவரே. நல்ல போராட்டத்தை போராடி ஓட்டத்தை முடித்தேன் என்று அந்த அடிப்படையில் தான் எங்கள் வாழ்க்கை முடிய போகிறது ஆண்டவரே. ஐயா, சபை என்பது ஒரு குடும்பம் ஆண்டவரே. அந்த குடும்பத்தில் வாழ வேண்டும் என்றால் சிலுவையின் சிந்தை இல்லாமல் வாழ முடியாது ஆண்டவரே. கர்த்தாவே, அந்த சிலுவையின் சிந்தை என்றால் என்ன என்று இன்றைக்கு நாங்கள் இந்த 45 நிமிஷம் சிந்தித்து எங்களையே நாங்கள் சோதித்து பார்க்க பரிசுத்த ஆவியான ஒரு வல்லமையாக இந்த இடத்திலே இருதயத்தில் கிரியை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. கர்த்தாவே, நான் எனது என்னுடையது என்று அந்த எண்ணத்துக்கே இடம் கொடுக்காமல் எல்லாமே உம்முடையது என்று சொல்லத்தக்கதாக அந்த இருதயத்தை எங்களுக்கு தரும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீரே இந்த நாளை ஆசீர்வாதம் வழி நடத்தும். பாவிகளை எங்கள் மேல் இரக்கமாய் இருக்க ஜெபிக்கிறோம். எங்கள் பாவங்களை மன்னிக்க ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அன்பானவர்களே, செய்தியின் தலைப்பு சபையின் வாழ்க்கையில் யார் உண்மையாக வாழ முடியும்? சிலுவையின் சிந்தையை தரித்தவர்களே சபையின் வாழ்க்கையில் உண்மையாக வாழ முடியும். சரி, இந்த செய்தியினுடைய முதல் குறிப்பு என்ன? கிறிஸ்துவின் சிந்தையை தரித்துக் கொள்ள நீங்கள் அழைக்கப்பட்டு இருக்கிறீர்கள். You are called to put on the mind of Christ. பவுல் இந்த நிருபத்தை எழுதும்போது சிறையில் இருக்கிறார். நல்லா விளங்கிக்கணும். இந்த நிருபத்தை எழுதும்போது பவுல் சிறையில் இருக்கிறார். இந்த பிலிப்பு பட்டணம் யாருடைய ஆட்சியின் கீழ் இருக்கிறதுனா, ரோமர்களுடைய ஆட்சியின் கீழ் இந்த பிலிப்பு பட்டணம் இருக்கிறது. அப்பொழுது யாராவது தவறு செய்து சிறைக்கு போனால் ரோமர்கள் தான் அவர்களை சிறையிலே வைத்து அவர்களை பார்க்க வேண்டும். ரோமர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று கேட்டால், கொடுமையான மக்கள், அடக்கி ஆள்கிற மக்கள், மிக மிக பெருமையான மக்கள் அவர்கள் ரோமர்கள். அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்திலே பவுல் சிறைச்சாலையிலே இருக்கிறார். அந்த நேரத்திலே அப்போஸ்தலன் பவுல் பிலிப்பி சபையாருக்கு கடிதம் எழுதுறாரு. நல்லா விளங்கிக் கொள்ளுங்கள். ரோமுடைய சிறைச்சாலையில் இருக்கிறாரு. இருந்து
விடுதலை கிடைக்கும் அதை குறித்து சிந்திக்கல. அவருடைய உள்ளத்திலே பாருங்க, சபையாரை குறித்து சிந்திக்கிறார். எங்கே? ரோம் ஆட்சியில் இருக்கும் பொழுது, சிறையில் இருக்கும் பொழுது அவர் இருதயம் சபையாரை சிந்தித்தது. அப்பொழுதுதான் பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 4ஆம் வசனம் வரைக்கும் 5 காரியங்களை குறித்து பவுல் சொல்றார் சபையாருக்கு. 5 காரியங்களை குறித்து பவுல் சபை விசுவாசிகளுக்கு 5 மிக 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 உண்மைகளை வலியுறுத்துறாரு. 5 உண்மைகளை. என்ன அந்த 5 உண்மைகள்? இந்த ஸ்லைடை நீங்க பார்க்கலாம். அந்த முதல் உண்மை என்ன? கிறிஸ்டினா பாசிங்க. பவுல் சபைக்கு இல்ல, முதல் கிறிஸ்துவிடமிருந்து பெற்ற கிருபைகளை நினைவூட்டுகிறார். என்ன சொல்றார்? முதல்ல கிறிஸ்துவிடமிருந்து பெற்ற கிருபைகளை நினைவூட்டுகிறார். முதல் வசனம். ஆங்கிலத்தில் ஆல்பர்ட் பாசிங்க. Reminds them of the grace we have received in Christ. இரண்டாவதாக என்ன சொல்றாரு? சந்திர வாசிங்க. ஒரே சிந்தையோடு வாழும்படி சபையை அழைக்கிறார். ஒரே சிந்தையோடு வாழும்படியாக சபையை அழைக்கிறார். இரண்டாவது வசனம். கிரேஸ் விசுவாசமா? He calls the church to live in one mind. மூன்றாவதாக சுயநலத்தையும் வீண் பெருமையை குறித்து எச்சரிக்கிறார். மூன்றாவது வசனம். எஸ்தர். He warns against self-ambition and vain pride. நான்காவது பவுல் சொல்றாரு, தாழ்மையை உண்மையான விசுவாசியின் அடையாளம் என்று போதிக்கிறார். எதை போதிக்கிறார்? உண்மையான விசுவாசிக்கு அடையாளம் தாழ்மைதான் விசுவாசிக்கு உண்மை அடையாளம். 3ஆம் வசனத்திலே போதிக்கிறார். He teaches that humility is the mark of a true believer. ஐந்தாவதாக பிறருடைய நலனில் அக்கறை கொள்ளும்படி அழைக்கிறார். பிறருடைய நலனில் அக்கறை கொள்ளும்படியாக அழைக்கிறார். வசனம் 4. எஸ்திகா. He calls believers to care for the interest of others. நினைச்சு பாருங்க, அப்போஸ்தலனாகிய பவுல் 1ஆம் வசனத்திலிருந்து 4ஆம் வசனம் வரைக்கும் 5 மிக முக்கியமான காரியங்களை குறித்து அங்கு பேசுறாரு. அப்போஸ்தலன் பவுல் இந்த செயல்கள் எல்லாம் யாருடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும்? யாருடைய வாழ்க்கையில் இருக்கும் இந்த 5 செயல்களும் என்று கேட்டால், சுவிசேஷத்தினால் யாருடைய இருதயம் மாற்றப்பட்டதோ அவங்களுடைய இருதயத்தில் இந்த 5 தன்மைகளும் இருக்கும். விளங்கிக் கொள்ளுங்கள். நான் ரட்சிக்கப்பட்டேன் என்று வாயில சொல்வது பெருசு இல்ல. இந்த 5 செயல் இதயத்தில் இருக்குதா? அதைத்தான் நாம் கேட்க வேண்டும். சரி, முதல் வசனத்தை நாம் பார்க்கலாம். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் முதல் வசனம். ஆதலால் கிறிஸ்துவுக்குள் யாதொரு ஆறுதலும் அன்பினாலே யாதொரு தேறுதலும் ஆவியின் யாதொரு ஐக்கியமும் யாதொரு உருக்கமான பட்சமும் இரக்கங்களும் உண்டானால். இந்த முதல் வசனத்திலே இயேசு கிறிஸ்துவினால் பெற்ற கிருபையை நினைவு கூறும்படியாக பவுல் அழைக்கிறாரு. எதை அழைக்கிறாரு? கிருபையை இயேசு கிறிஸ்துவினால் பெற்றோம் அல்லவா, அதை நினைவு கூறுங்கள் சொல்லி அழைக்கிறாரு. ஆகவேதான் அந்த முதல் வசனத்திலே பாருங்கள், முதல் வார்த்தை என்னவா இருக்கிறது? முதல் வார்த்தை ஆதலால். ஆங்கிலத்தில் எப்படி இருக்கு? So is there. அப்படின்னா என்னது? முன்னுக்கு உள்ள அதிகாரத்தையும் 2ஆம் அதிகாரத்தையும் இணைக்கிறாரு பவுல் என்ன சொல்ல வர்றாருன்னா, நான் ஏற்கனவே முதல் அதிகாரத்தில் சொல்ல தெரியுங்களா, அந்த சத்தியத்தை தான் இப்ப நான் தொடர்ந்து சொல்ல வரேன்றாரு.
அப்ப முதல் சத்தியத்துல என்ன சொல்ல வந்தார்னு கேட்டால், சுவிசேஷத்திற்காக ஒன்றுபட்டு நிற்கும்படியாக அழைக்கிறார்கள். நல்லா விளங்கிக் கொள்ளுங்கள். முதல் அதிகாரத்தில் அப்போஸ்தலன் பவுல் சுவிசேஷத்திற்காக நாம் ஒன்றுபட்டு வாழ வேண்டும், அதற்காக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொல்கிறார்கள். சரி, ஒன்றுபட்டு எப்படி வாழ முடியும்? அதான் கேள்விப்பேன். சுவிசேஷத்துக்காக ஒன்றுபட்டு எப்படி வாழ முடியும்? அதையும் இப்ப அந்த முதல் வசனத்திலே பவுல் சொல்றாரு. நல்லா கவனிங்க. அப்ப என்ன சொல்றாரு முதல் வசனத்துல? 4 ஆசீர்வாதங்கள் நமக்கு கொடுக்கிறாரு. அந்த 4 ஆசீர்வாதங்களின் மூலமாக நாம் என்ன செய்ய முடியுமா? ஒன்றுபட்டு சுவிசேஷத்துக்காக வாழ முடியுமா? அந்த 4 ஆசீர்வாதம் என்ன? அந்த ஸ்லைட் நீங்க பார்க்கலாம். 4 ஆசீர்வாதங்கள் கிறிஸ்துவில் நாம் பெற்ற 4 பெரிய காரியங்கள். சரி, ஆங்கிலத்திலே வாசிக்கணும்னா தமிழே கிறிஸ்துவ வாசிக்கணுமா? கிறிஸ்துவின் ஆறுதல். என்ன போட்டிருக்கு? கிறிஸ்துவின் ஆறுதல். எல்பர்ட் வாசிங்க ஆங்கிலத்துல. Encouragement in Christ. Encouragement in Christ. ரெண்டாவது காரியம் கிறிஸ்துவின் அன்பின் தேற்றுதல். Comfort from his love. மூன்றாவதாக சண்டேன் வாசிங்க. பரிசுத்த ஆவியின் ஐக்கியம். பரிசுத்த ஆவியின் ஐக்கியம். நான்காவதாக இரக்கமும் கருணையும். அப்ப இந்த 4 ஆசீர்வாதங்களை குறித்து பவுல் அங்க சொல்றாரு. நாம் சுவிசேஷத்திற்காக நிற்க முடியும், ஒற்றுமையா நிற்க முடியும். சுவிசேஷத்திற்காக எப்படி நிற்க முடியும்? அந்த 4 ஆசீர்வாதம் என்ன? கிறிஸ்துவின் ஆறுதல் நமக்கு இருக்கிறது, கிறிஸ்துவின் அன்பின் தேறுதல் நமக்கு இருக்கிறது, பரிசுத்த ஆவியின் ஐக்கியம் நமக்கு இருக்கிறது, இரக்கமும் கருணையும் கூட நமக்கு இருக்கிறது. அப்ப இந்த 4 ஆசீர்வாதங்கள் யாருடைய வாழ்க்கையில இருக்கும்? இதுதான் கேள்வி. சுவிசேஷத்தினால் யார் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறார்களோ அவருடைய இருதயத்தில் இந்த 4 ஆசீர்வாதமும் காணப்படும். கவனிக்க, ரட்சிக்கப்பட்டேன் என்று சொன்னால் இந்த 4 ஆசீர்வாதம் நம்முடைய இருதயத்தில் காணப்படும். இதுதான் அடையாளம். ரோம் போர்ச்சியாளர்கள் மிக மிக பொல்லாதவர்கள். சிறையிலே யார் இருந்தாலும் சரி மிக துன்புறுத்தி அவரை கொடுமைப்படுத்தி அந்த அளவுக்கு அவர்களை வைத்திருப்பார்கள். அதே வேளையிலே கொலை செய்ய கூட அவங்க பயப்பட மாட்டாங்க. அப்படிப்பட்ட பொல்லாதவர்கள் அவர்கள். அப்போஸ்தலர் பவுல் சிறையிலே இருக்கிறார். ரோம் போர்ச்சியாளர்கள் தலைவன் என்ன செய்தான்? எந்த அளவுக்கு துன்புறுத்த முடியுமோ அந்த அளவுக்கு அவங்களை துன்புறுத்திருக்கான். ரோம் சிறையிலே அந்த அளவுக்கு வேதனை கொடுத்திருக்கிறான். அப்ப சிறையிலே பவுல் வேதனையை அனுபவித்துக் கொண்டு இருக்கிறாரு. அந்த நேரத்தில் கர்த்தர் மிகப்பெரிய ஒரு அற்புதம் செய்கிறாரு. திடீரென்று ஒரு நிலநடுக்கம் போல அந்த சிறையிலே வருது. அப்படி வந்த பிற்பாடு அந்த சிறைச்சாலை கதவுகள் திறந்தது. பவுல் அப்போஸ்தலன் போட்டுள்ள சிறை அந்த விலங்கெல்லாம் உடைந்தது. அவன் பயந்துட்டான், எல்லாரும் ஓடிட்டாங்கன்னு சொல்லி. என்ன நடக்குது? அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம் 34ஆம் வசனத்தை பாருங்கள். Acts chapter 16 verse 33 and 34. அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் வசனம் 33. மேலும் ராத்திரியில் அந்நேரத்தில் தானே அவன் அவர்களை அழைத்துக் கொண்டு போய் அவருடைய காயங்களை கழுவினான். அவனும் அவனுடையவர்கள் அனைவரும் உடனே ஞானஸ்நானம் பெற்றார்கள். 34ஆம் வசனம். பின்பு அவன் அவர்களை தன் வீட்டுக்கு கூட்டிக் கொண்டு போய் அவளுக்கு போதனை கொடுத்து
தன் வீட்டார் அனைவரோடும் கூட தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவனாகி மன மகிழ்ச்சியா இருந்தான். அது கவனிங்க, ரோமன் இவன் யூதன் அல்ல, ஒரு புறஜாதி, ஒரு கொடுமையான மனிதன் இவன். ஆனால் அந்த கொடுமையான மனிதனுடைய வாழ்க்கையில என்ன நடந்தது? கிருபையின் சத்தியம், கிருபையின் சுவிசேஷம் அவன் இதயத்துக்குள் சென்ற பிற்பாடு அவன் என்ன செய்தான்? மிக பொல்லாத ரோமர்கள், பொல்லாத மனிதர்கள் என்ன செய்தான்? பவுலை கூட்டிக் கொண்டு அந்த ராத்திரியில கூட்டிக் கொண்டு போய் 33ஆம் வசனத்தை பாருங்கள், காயங்களை கழுவினான். பாருங்கள், பவுலுடைய காயங்களை கழுவுகிறான். அது மட்டுமல்ல, 34ஆம் வசனம், அவனுக்கு போஜனம் கொடுத்து. யாராவது செய்வார்களா? ரோமர்கள் மிக மிக கொடூரமானவர்கள். சுவிசேஷம் அவன் உள்ளத்திலே சென்ற பிற்பாடு இந்த 4 காரியம் ரோமனுடைய இதயத்திலே தோன்றியது. அந்த 4 ஆசீர்வாதம் தோன்றியது. கிறிஸ்துவின் ஆறுதல் அவனுக்கு ஏற்பட்டது, கிறிஸ்துவின் அன்பின் தேற்றுதல் ஏற்பட்டது, பரிசுத்த ஆவியின் ஐக்கியம் ஏற்பட்டது, இரக்கமும் கருணையும் கூட அவன் உள்ளத்திலே வந்தது. சரி, இப்ப இதுதான் கிருபையை பகிர்ந்து கொள்ளும் வாழ்க்கை. கவனிங்க, ரட்சிப்பின் கிருபையை தேவன் நமக்கு கொடுக்கிறார். அது நமக்கு மட்டுமல்ல, அந்த கிருபையை நாம் மற்றவர்களோடு கூட பகிர்ந்து கொள்வோம். இதுதான் சொல்வது கிருபையின் ஆசீர்வாதம் தேவன் கொடுக்கிறார். இப்ப இந்த கிருபையின் ஆசீர்வாதத்தை பெற்ற நம்முடைய இருதயம் எப்படி இருக்கிறது? இதைத்தான் ஜான் கால்வின் ஒரு காரியத்தை சொல்கிறார். பாருங்கள், கால்வின் ஒரு காரியத்தை சொல்றாரு. பவுல் கட்டளை இடுவதற்கு முன் விசுவாசிகளுக்கு அவர் பெற்ற கிருபைகளை நினைவூட்டுகிறார். ஏனெனில் கிருபையை நினைவு கொள்ளும் இருதயமே கீழ்ப்படிதலுக்கு தயாராகும். அதான் கவனிங்க, கால்வின் சொல்ல வார்த்தை பாருங்கள். பவுல் கட்டளை இடுவதற்கு முன், கட்டளை என்று சொன்னால் நியாயப்பிரமாணத்தின்படி இதை செய்யுங்க அதை செய்யுங்க பவுல் சொல்ல, அதற்கு முன்னதாக விசுவாசிகளுக்கு அவர்கள் பெற்ற கிருபையை நினைவூட்டுறாரு, கிருபையை குறித்து பேசுறாரு. அங்க பாருங்க, கிருபை எப்படியெல்லாம் உங்களை மீட்டது, ரட்சித்தது, செயல்பட்டது, பவுல் அதை சொல்றாரு. ஏனெனில் கிருபையை நினைவு கொள்ளும் இருதயமே கீழ்ப்படிதலுக்கு தயாராகும். கவனிச்சீங்களா? ஒரு இருதயம் கீழ்ப்படிய வேண்டும் என்றால் கிருபையை நினைவு கூறணும். எப்படி? என் வாழ்க்கையிலே கர்த்தர் எப்படி கிருபை செய்தார் என்று. அங்கிள் இங்கிலீஷ் வாசிங்க. Before giving command, Paul reminds believers that the grace they have received, because a heart that remembers God's grace is ready to obey. பாத்தீங்களா கால்வின் என்ன சொல்ல வர்றாரு சொல்லிட்டு, இப்ப பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை பாருங்க. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் இஸ்லா வாசிமா. நீங்கள் ஏக சிந்தையும் ஏக அன்புள்ளவர்களாக இருந்து இசைந்த ஆத்துமாக்களாய் ஒன்றையே சிந்தித்து என் சந்தோஷத்தை நிறைவாக்குங்கள். 2ஆம் வசனத்திலே பவுல் சொல்றாரு, இந்த நீங்கள் ஏக சிந்தையும் ஏக அன்பும் உள்ளவர்களாய் இருந்து இசைந்த ஆத்துமாக்களை ஒன்றையே சிந்தித்து என் சந்தோஷத்தை நிறைவாக்குங்கள். அப்ப 2ஆம் வசனத்திலே ஒரே சத்தியம் என்ன? ஒற்றுமையின் அழைப்பு. ஒற்றுமையாக இருக்கும்படியாக பவுல் அங்கே அழைக்கிறார். சரி, எப்படி ஒற்றுமையாக இருப்பது? இதோ 4 அடிப்படையிலே பவுல் அந்த சத்தியத்தை அங்க சொல்ல வராது. எப்படி ஒற்றுமையா இருப்பது? 4 அடிப்படை. அங்க பாருங்க, அந்த ஸ்லைட்ல பாருங்க, 4 அடிப்படை. உண்மையான கிறிஸ்து ஐக்கியத்தின் 4 அடையாளங்கள் இருக்குதுன்றாரு. சரி, என்ன அது 4 அடையாளங்கள்?
ஒன்றாவது ஒரே சிந்தை என்ன இருக்கணுமா? ஒரே சிந்தை இருக்கணுமா? சிலர் ஆங்கிலத்தில் வாசிக்க. ஒரே சிந்தை தமிழ்ல இருக்கு, ஆங்கிலத்துல இங்கிலீஷ்ல என்னது? ஒன் மைண்ட். என்ன இருக்கணுமா? ஒரே சிந்தை இருக்கணுமா? இரண்டாவது ஒரே அன்பு. ஒரே அன்பு. ஜனி ஒரே லவ் இருக்கணுமா? மூன்றாவது ஒரே ஆவி. சொலோமன் one spirit. நான்காவது ஒரே நோக்கம். எத்தனை நோக்கம் இருக்குமா? ஒரே நோக்கம். ஆல்பர்ட் one purpose. ஒரே சிந்தை, ஒரே அன்பு, ஒரே ஆவி, ஒரே நோக்கம். அப்ப இந்த 4 ஆசீர்வாதமும் இந்த 4 அடையாளங்களும் நம்முடைய வாழ்க்கையிலே இருக்க வேண்டும். சரி, நம்ம கேட்கலாம், இது சாத்தியமா ஆகுமா? இது முடியுமா இப்படி? ஏனென்றால் நம்ம பார்க்கறத ஒவ்வொரு விசுவாசியும் ஒவ்வொரு அடிப்படையில வேற வேற இருக்காங்க, வேற வேற மாதிரி இருக்கிறாங்க. எப்படி வேற வேற மாதிரி இருக்காங்கன்னா, சிலர் கோவப்படுவாங்க, நான் அடிச்சிருவேன் தெரியுமா, சிலவங்க அப்படி இருப்பாங்க. சில பேர் எப்படி இருப்பாங்க, வர்றதும் தெரியாது போகிறதும் தெரியாது. இன்னும் ஒரு சிலர் என்ன மாதிரி ஆளுங்க இருந்தா இப்படி சத்தமா சத்தமா பேசுவாங்க. இன்னும் சில பேர் பேசுறது அப்ப அப்ப அங்க பாத்தீங்களா, எல்லாரும் ஒவ்வொரு 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 விதமாகத்தான் கர்த்தரை அப்படி படைத்திருக்காரு. நம்ம அந்த குணத்தை எல்லாம் விடக்கூடாது, அதெல்லாம் அப்படிதான் இருக்கணும். ஏன்னா அப்படிதான் பார்க்க அழகா இருக்குல்ல, அப்படிதான் பார்க்க அழகா இருக்கும். அப்ப யாராட்ட என்னென்ன குணம் இருக்கோ அது எல்லாமே அப்படியே இருக்கணும். அப்படி இருந்தாலும் கவனிங்க, அப்படி இருந்தாலும் ஒரே சிந்தையும் ஒரே அன்பும் ஒரே ஆவியும் ஒரே நோக்கமும் அதிலே காணப்பட வேண்டும். கோபப்படுறது தவறு இல்ல, வேகமா பேசுறது தவறு இல்ல, அமைதியா இருப்பது தவறு இல்லை. ஆனால் ஒரே சிந்தை, ஒரே அன்பு, ஒரே ஆவி, ஒரே நோக்கம் அவனுக்கு இருக்கப்படுமானால் சுவிசேஷத்தினுடைய காரியங்களை, பல காரியங்களை நாம் செய்ய முடியும். அன்பானவர்களே, எது பலனுள்ள திருச்சபை? அதான் கேள்வி. எது பலனுள்ள விசுவாசிகள்? யார் பலனுள்ள விசுவாசிகள்? எது பலனுள்ள சபை? இதோ இந்த 4 அடையாளங்கள் அந்த சபையில இருக்கணும். இந்த 4 அடையாளங்கள், இந்த 4 அடையாளங்கள் எந்த சபையில இருக்கிறதோ அந்த சபை அதுதான் பலனுள்ள சபை. இப்ப நம்ம பார்த்தோம் அல்லவா, 2 வசனத்தை பார்த்தோம். அந்த 2 வசனம் என்ன சொல்லுகிறது நமக்கு? 2 வசனம் என்ன சொல்லுகிறது? 2 காரியத்தை பார்க்கலாம். ஒன்று, இயேசு கிறிஸ்துவின் பெற்ற கிருபையை நினைவு கூற அழைக்கிறார் பவுல். இரண்டாவது, ஒற்றுமையின் அழைப்பு. இந்த 2 சத்தியத்தையும் இங்கு சொல்ல வராங்க. சரி, இப்ப அடுத்தது பவுல் எவ்வளவு அழகா அந்த பிலிப்பியர் எழுதாரு பாருங்க. இப்ப அந்த 2 சத்தியத்துக்கும் யார் எதிரி? எதிரியை சொல்ல வர பவுல் இருப்பாங்க. அதுதான் பாருங்க, பவுல் மிக அழகாக கடிதத்தை எழுதுறாரு பரிசுத்த ஆவியின் மூலமாக. அப்ப அந்த 2 சத்தியத்தையும் யார் வீணாக்க முடியும், யார் படைக்க முடியும்? 3ஆம் வசனத்தை பாருங்க. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். கிருஷ்ண வாசிக்குமா? ஒன்றையும் வாதினாலாவது மீன் பெருமையினாலாவது
கவனிங்க, வீண் பெருமையினாலாவது செய்யாமல் மனத்தாழ்மையினாலே ஒருவருக்கொருவர் தங்களிலும் மேன்மையானவர்களாக எண்ண கடவீர்கள். ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மையானவர்களாக எண்ண கடவீர்கள். இப்ப நான் கேக்குறேன், முதல் 2 வசனத்தை சொல்றாங்க, சுவிசேஷத்துக்கு ஒற்றுமையா இருக்கணும், சுவிசேஷத்துல அழைக்கப்பட்டோம் என்று. ஆனா இப்ப யார் எதிரி அதுக்கு? 3ஆம் வசனத்திலே பவுல் சொல்றாரு, யார் எதிரி அதுக்கு? வீண் பெருமை. பெருமைன்னு சொல்ல என்ன சொல்றாரு? என்ன சொல்றாரு? வீண் பெருமை. ஏன் சொல்றாரு வீண் பெருமைன்னு? ஒண்ணுக்கும் பிரயோஜனம் இல்லை. empty pride. நீ பெருமைப்படுறதுனால ஒரு பிரயோஜனம் இல்லை, ஒரு நன்மையும் இல்லை. அது அழகா சொல்றாரு பாருங்க. அப்ப எதிரி யாருன்னு கேட்டால் வீண் பெருமையே எதிரி. அப்ப 2 சத்தியத்தையும், சுவிசேஷத்தின் ஒற்றுமையா இருப்ப அந்த சத்தியத்தை யார் அழிப்பா என்று கேட்டால் வீண் பெருமை என்ற சுபாவம் அதை அழிக்கும். அது மட்டுமல்ல, இந்த வீண் பெருமை விசுவாசிகளுக்கு இருக்குமா, அவிசுவாசிகளுக்கு இருக்குமா? யாருக்கு சொல்லுங்க. அவிசுவாசிக்கு இருக்குமா, விசுவாசிக்கு இருக்குல்ல? இந்த கடிதத்தை யார் எழுதுறா? யாருக்கு எழுதுறாரு? அப்ப சபையிலே வீண் பெருமை அங்க இருந்திருக்கு. அப்ப யார் உள்ளத்திலே அந்த வீண் பெருமை வந்து நுழைந்து விட்டது? ஏதேன் தோட்டத்தில் சாத்தானை போல ஒரு பாம்பு. அப்ப விசுவாசிகளுடைய உள்ளத்திலே வீண் பெருமை ஒரு பாம்பை போல, ஏதேன் தோட்டத்தில் பாம்பை போல அது உள்ளத்திலே வர முடியும். வீண் பெருமை வந்துருச்சுன்னா நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டியதுதான், ஒரு சபையே உடையும். கொள்ளுங்கள், வீண் பெருமை உள்ள ஒரு மனிதன் சபையில இருந்தால் போதும் அந்த சபை உடையும். 2 பேர் தேவையில்லை. எத்தனை பேர் தேவை? ஒருத்தர் போதும். ஒரு குடும்பத்திலும் சரி, வீண் பெருமை ஒரு மனிதன் இருந்தாலே போதும், அந்த குடும்பம் எங்கேயோ போயிருக்கும். சரி, ஒரு விசுவாசிக்கு வீண் பெருமை இருக்கக்கூடாது. அப்படி என்றால் எந்த குணம் இருக்கணும்? அழகா சொல்றாரு 3ஆம் வசனத்துல பவுல். பாருங்க எவ்வளவு அழகா பவுல் அந்த கடிதத்தை எழுதுறாருன்னு பாருங்க. 3ஆம் வசனத்தில் பாருங்க, ஒன்றையும் வாதிலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல், வெரி குட், மன தாழ்மையினாலே. எப்படி செய்யணுமா? மன தாழ்மையினாலே ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மையானவர்களாக எண்ண கடவீர்கள். ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மையானவர்களாக எண்ண கடவீர்கள். வீண் பெருமையாக வாழக்கூடாது. அப்ப எப்படி வாழணுமா? மன தாழ்மையை தரித்துக் கொள்ளுங்கள். பவுல் சொல்றாரு பாருங்க. பவுலின் காலத்திலே மனத்தாழ்மை இருக்கல்லவா, அதை என்ன சொல்லுவாங்கன்னா, ஒருத்தர் தாழ்மையா இருந்தால் அவர் பலவீனம் உள்ளவர்கள் என்று சொல்லுவாங்க. அவரு பலவீனமானவர், அவர் தைரியசாலி இல்லைன்னு சொல்லுவாங்க. ஆனால் சுவிசேஷத்தினுடைய வல்லமையும் சபையின் வாழ்க்கையினுடைய வல்லமையும் என்ன தெரியுங்களா? மன தாழ்மைதான் சுவிசேஷத்தின் வல்லமை, மன தாழ்மைதான் சுவிசேஷத்தின் மகிமை. இப்ப இந்த மன தாழ்மை உள்ளவர்கள் எப்படி வாழ்வார்கள்? அவர்கள் எப்படிப்பட்ட குணம் இருக்கும்? மன தாழ்மை உள்ளவர்கள் இதோ 4ஆம் வசனத்திலே சொல்கிறார், அதை பாருங்கள். அவனவன் தனக்கானவைகளல்ல பிறருக்கானவைகளையும் நோக்குவானாக. அவனவன் தனக்கானவை அல்ல பிறருக்கானவனை நோக்குவானாக. சொலமன் இங்கிலீஷ்ல வாசியா. Not only for his own interest, but also for the interest of others. பவுல் என்ன சொல்றார்?
பார்க்காமல் பிறருடைய நலனை அவர்கள் பார்ப்பார்கள். பாருங்க, அப்ப மனத்தாழ்மையா உள்ளவர்கள் எப்படிப்பட்ட குணம் அவர்களுக்கு இருக்கும் என்றால் 4ஆம் வசனத்தில் சொல்றாரு, தன்னுடைய நலனை மட்டும் பார்க்க மாட்டாங்களா, பிறருடைய நலனை அவர்கள் பார்ப்பார்களாம். அப்ப மனத்தாழ்மை மிகப்பெரிய விசுவாசிகளை உருவாக்க முடியும். விளங்குதுங்களா? ஏன் இன்றைக்கு தலைவர்கள் சபையில இல்ல, மிகப்பெரிய தலைவர்கள் இல்ல? ஏன் சபையின் மிகப்பெரிய லீடர் இல்ல? வேதத்தை நல்லா கரைச்சு குடிச்சிட்டாங்க லீடரா சபையில. பைபிள் ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தி விசேஷம் வரைக்கும் தலையில இருது. அவங்க எல்லாம் பெரிய தலைவர்களா? இல்ல. யார் சபையின் தலைவர்கள் என்று கேட்டால், எந்த மனிதனுடைய வாழ்க்கையிலே தாழ்மை இருக்கோ அந்த மனிதன் தான் மிகப்பெரிய விசுவாசியாக உருவாக முடியும். ஆகவே நம்முடைய சபையிலே சிறந்த தலைவர்கள் உருவாக வேண்டும் என்றால் உங்களுக்குள் இருக்க வேண்டியது மிகப்பெரிய தாழ்மை. வேதத்தை சரியா நல்லா படிச்சிருக்காருங்க அவர் கிட்டேயே போக முடியாது. ஏன் கிட்ட போக முடியாது? அங்க மனத்தாழ்மை இல்லை. அப்ப மனத்தாழ்மை யாருக்கு இருக்கோ அந்த மனிதன் தான் ஒரு மிகப்பெரிய ஒரு சிறந்த தலைவனாக உருவாக முடியும். சபையிலே வியாதி வந்துருச்சு திடீர்னு ஒரு சில விசுவாசிகளுக்கு. திடீர்னு சில விசுவாசி பலவீனமாக மாறிட்டாங்க. இன்னும் சில பேர் ஏதோ ஒரு வாழ்க்கையில கஷ்டங்கள் வந்து விட்டது. நம்ம என்ன செய்யலாம்? தொலைபேசியில போன் எடுத்து வாட்ஸ்அப் எடுத்து, அவர் நஷ்டப்பட்டார் தெரியுமா அவங்களுக்கு? அவருக்கு வியாதி வந்துருச்சு தெரியுமா அவங்களுக்கு? ஏன் தெரியுமா? அவர் ஜெபிக்கல, அவர் சபைக்கு வரல, அதான் இன்னைக்கு கஷ்டம் வந்துருச்சு. அப்படியே வாட்ஸ்அப்ல பண்ணுவோம். மனத்தாழ்மை இருந்தா என்ன செய்வோம்? எல்லாத்துக்கும் மெசேஜ் அனுப்புவோம், வாட்ஸ்அப்ல அனுப்புவோம், ஆன்லைன்ல அனுப்புவோம், தொலைபேசியில செய்வோம். அவங்களுக்காக என்ன செய்யுங்க? ஜெபம் செய்யுங்க ஆண்டவர். இதைத்தான் நம்ம செய்வோம். காரணம் என்ன? மனத்தாழ்மையான இருதயம். அன்பானவர்களே, நீங்கள் அழைக்கப்பட்டது கிறிஸ்துவின் சிந்தையை தரித்துக் கொள்வதற்கு. உலகத்தாரை போல வாழ்வதற்காக நாம் அழைக்கப்படல. இதற்காக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். கிறிஸ்துவின் சிந்தையை தரித்துக் கொள்வதற்காகவே நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்படி என்றால் அந்த முதல் குறிப்பிலே 4 காரியங்களை பார்த்தோம். சிலுவையின் சிந்தனை 4 காரியங்கள். என்ன அந்த 4 காரியங்கள்? ஐந்து காரியங்கள் நம்ம பார்த்தோம். என்ன அந்த 5 காரியம்? எல்லாரும் தமிழிலே வாசிங்க பார்க்கலாம். கிறிஸ்துவிடமிருந்து பெற்ற கிருபைகளை நினைவு ஊட்டுகிறார். இரண்டாவதாக ஒரே சிந்தையோடு வாழும்படி சபையை அழைக்கிறார். மூன்றாவது சுயநலத்தை வீண் பெருமையை குறித்து எச்சரிக்கிறார். நான்காவது தாழ்மை உண்மையான விசுவாச அடையாளம் என்று போதிக்கிறார். ஐந்தாவது பிறருடைய நலனில் அக்கறை கொள்ளும்படியும் அழைக்கிறார். ஆகவே இந்த 4 காரியமும் சிலுவையின் சிந்தனையாக அது இருக்கிறது. இப்ப நம்ம கேட்கிறோம், சிலுவையின் சிந்தை என்றால் என்ன? சிலுவையின் சிந்தை என்றால் என்ன உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு சபைகளிலே சிலுவையின் சிந்தை என்று சொல்லும் பொழுது லென்த் நாட்கள் சொல்லி யாரு கேள்விப்பட்டிருக்கீங்க? லென்த் நாட்கள். இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரிக்கிறதுக்கு முன்னதாக 40 நாள் என்ன செய்வாங்க? உபவாசம் இருப்பாங்க. ஏன் அந்த உபவாசம் இருப்பாங்க? அவர் சிலுவையில இறந்தார் அல்லவா? அந்த இறந்தத சிந்தனை சிந்திச்சு அதை குறித்து இருதயத்துல வேதனை அடைஞ்சு அதை குறித்து கண்ணீர் விட்டு அழுது இந்த அடிப்படையிலே சிலுவையின் சிந்தை என்று சொல்லி அதை குறித்து சிந்திச்சுட்டு இருப்பாங்க. எது? இயேசு எப்படி சிலுவையில காயப்பட்டார், இயேசு எப்படி ரத்தம் சிந்தினார், இயேசு எப்படி வேதனை அடைந்தார், இதுவே சிந்திச்சுக்கிட்டு என்ன செய்வாங்க? அழுதுட்டு இருப்பாங்க, சாப்பிட மாட்டாங்க, உபவாசம் இருப்பாங்க. பவுல் போனீங்க அப்போஸ்தலன் பவுல் பிலிப்பியர் சபைக்கு எழுதும்போது அதையா செய்ய சொல்றாரு? சிலுவையை போட்டு சிந்திச்சுக்கிட்டு இருங்க, சிலுவையை பார்த்து அழுதுகிட்டு இருங்க, கண்ணீர் வடிங்க, அப்படியே சொல்றாரு? இல்ல. நம்ம பார்த்தோம் அல்லவா?
எப்படி இருக்கணும் சிலுவையின் சிந்தனை முதல் குறிப்பில் நம்ம பார்த்தோம். இப்ப இரண்டாவது சத்தியம் என்ன நம்ம பார்க்க போறோம் பாருங்க. இரண்டாவது குறிப்பு இதுதான். கிறிஸ்துவின் தாழ்மை சிலுவையில் முடியவில்லை, அது மகிமையில் முடிந்தது. பாருங்கள், கிறிஸ்துவின் தாழ்மை சிலுவையில் முடியவில்லை, அது மகிமையில் முடிந்தது. ஆல்பர்ட் பாசிங் ஆல்பர்ட். Christ's humility did not end at the cross, it ended in glory. It ended in glory. அவருடைய தாழ்மை எங்கே முடிந்தது? மகிமையிலே முடிந்தது. அதைத்தான் பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலிருந்து 11ஆம் வசனம் வரைக்கும் நம்ம பார்க்க போறோம். 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலிருந்து 11ஆம் வசனம் வரைக்கும் அந்த சத்தியம் அங்கே இருக்கிறது. அதுல 3 சத்தியத்தை நாம் அங்க பார்க்கலாம். இன்னும் அந்த 3 சத்தியம் அங்க பாருங்க. 5ஆம் வசனத்திலிருந்து 11ஆம் வசனம் வரைக்கும் 3 சத்தியம் அங்கே இருக்கிறது. என்ன அந்த 3 சத்தியம்? ஒன்றாவது பாருங்க, கிறிஸ்துவின் சிந்தை வசனம் 5. கிறிஸ்துவின் சிந்தை வசனம் 5. எஸ்திகா, the mind of Christ. இரண்டாவதாக பிரச்சனை வாசிங்க தமிழ்ல. இல்ல அங்க பாருங்க, ஸ்லைட் பாருங்க. இரண்டாவது கிறிஸ்துவின் தாழ்மை. கிறிஸ்துவின் தாழ்மை 6ஆம் வசனத்திலிருந்து 8ஆம் வசனம் வரைக்கும் இதுதான் இருக்கிறது. கிறிஸ்துவின் தாழ்மை. Dani? The humiliation of Christ. மூன்றாவதாக கிறிஸ்துவ வாசிங்க தமிழ்ல. கிறிஸ்துவின் மகிமையான உயர்வு. அங்கிள் வாசிங்க இங்கிலீஷ்ல. The exaltation of Christ. The exaltation of Christ. பாத்தீங்களா? அப்ப அந்த 3 முக்கியமான சத்தியத்தையும் 5ஆம் வசனத்திலிருந்து 11ஆம் வசனம் வரைக்கும் பவுல் அங்கு சொல்கிறார். சரி, இப்பொழுது கிறிஸ்துவின் சிந்தை என்றால் என்ன? இப்ப நான் சொல்ல தெரியுங்களா, வெந்து காலத்துல 40 நாள் உபவாசம் எடுத்து அந்த சிலுவையை பார்த்து அழுதுகிட்டே இருக்கிறாங்க. பவுல் இங்க அதையா சொல்ல வராரு? அப்ப சிலுவையின் சிந்தை என்றால் என்ன? பவுல் அங்க சொல்ல வர காரியத்தை பாருங்கள். சிலுவையின் சிந்தை என்றால் என்ன என்று 7 அடிப்படையிலே பவுல் அங்கு சொல்ல வராரு. 7 அடிப்படை அங்க பாருங்க. 7 அடிப்படை என்ன? அந்த 7 அடிப்படை 6ஆம் வசனத்திலிருந்து 8ஆம் வசனம் வரைக்கும் அந்த 7 அடிப்படை இருக்கிறது. சரி, தமிழ்ல வாசிப்போம், அப்புறம் ஆங்கிலத்துல வாசிப்போம். தமிழ் இங்கிலீஷ் ரெண்டையும் வாசிக்கணும் நினைக்கிறேன். சரிங்களா? சரி, ஒன்றாவது தமிழ்ல வாசிக்கலாம். 7 அடிப்படை கிறிஸ்துவின் சிந்தை இருக்கணும். என்னது? ஒன்றாவது வாசிக்கலாம். ஒன்றாவது, கிறிஸ்து தேவனுடைய ரூபத்தில் இருந்தார். ஒன்றாவது. இரண்டாவது இங்கிலீஷ்ல கிரைஸ்ட் in the form of God. இரண்டாவதாக கிறிஸ்து தேவனுக்கு சமமானவர். இங்கிலீஷ்ல Christ was equal with God. மூன்றாவதாக கிறிஸ்து தம்மை தாமே எளிமையாக்கினார். இங்கிலீஷ்ல Christ emptied himself. நான்காவது கிறிஸ்து ஊழியக்காரன் ரூபத்தை எடுத்தார். Christ took the form of a servant. ஐந்தாவது கிறிஸ்து மனிதனின் சாயலில் தோன்றினார். Christ became truly human. ஆறாவது கிறிஸ்து மரணம் வரை கீழ்ப்படிந்தார். Christ became obedient unto death. ஏழாவது கிறிஸ்து சிலுவை மரணம் வரை கீழ்ப்படிந்தார். Christ became obedient even to death on the cross. அங்க பாருங்க, கிறிஸ்துவினுடைய தன்மையின் 7 அடிப்படைகள் பவுல் அங்க சொல்ல வராரு. ஒன்றாவது, கிறிஸ்து தேவனுடைய ரூபத்தில் இருந்தார். கிறிஸ்து தேவனுக்கு சமமானவர். கிறிஸ்து தம்மை தாமே வெறுமையாக்கினார். கிறிஸ்து ஊழியக்காரன் ரூபத்தை எடுத்தார். கிறிஸ்து மனிதனின் சாயலில் தோன்றினார். கிறிஸ்து மரணம் வரை கீழ்ப்படிந்தார். கிறிஸ்து சிலுவையில் மரணம் வரை கீழ்ப்படிந்தார். அப்ப கிறிஸ்துவின் சிந்தை என்றால் என்ன என்று சொன்னால், இந்த குணங்கள் நமக்குள் வர வேண்டும். அப்ப சிலுவையை பார்த்து அழுவது இல்லை, சிலுவையை பார்த்து கண்ணீர் வடிச்சுக்கிட்டு இருக்கிறது இல்லை. பவுல் அதை சொல்ல வரல. என்ன சொல்ல வராரு? இந்த 7 அடிப்படையில் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்துங்கள். அதுதான் சிலுவை
பிரியமானவர்களே, ஏன் எனக்குள் தாழ்மையும் கீழ்ப்படுதலும் இருக்க வேண்டும்? பதில் இதுதான். இயேசு கிறிஸ்துவின் சிலுவையின் சிந்தை நான் தரித்துக் கொள்ள வேண்டும். விளங்குதுங்களா? அப்ப சிலுவையின் சிந்தை என்பது என்ன? சிலுவையின் சிந்தை என்பது என்ன? அவமானமா? பலவீனமா? வேதனையா? ஆமா, அநேகர் அப்படித்தான் சொல்றாங்க. சிலுவையின் சிந்தனை என்றால் என்ன? அது பலவீனம், அது அவமானம், அது தோல்வி, அதைத்தான் சொல்கிறார்கள். ஆனால் தேவனின் பார்வையில் சிலுவையின் சிந்தை எப்படி இருந்தது? 4 அடிப்படையில் நாம் அதை பார்க்கலாம். கவனிங்க, தேவனுடைய பார்வையில் சிலுவையின் சிந்தை எப்படி இருந்தது? 9ஆம் வசனத்திலிருந்து 11ஆம் வசனம் வரைக்கும் நீங்கள் இதை பார்க்கலாம். 9 to 11 வரைக்கும் நீங்க பார்க்கலாம். வாசிக்க தமிழ்ல. ஆதலால் தேவன் எல்லாவற்றிற்கும் மேலாக அவரை உயர்த்தி, ஆதலால் கவனிங்க, தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை என்ன செய்தாராம்? உயர்த்தி. 10ஆம் வசனம், இயேசுவின் நாமத்தில் வானோர் பூலோர் பூமியின் கீழோனுடைய முழங்கால் யாவும் முடங்கும்படிக்கும். 10ஆம் வசனம், இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழோனுடைய முழங்கால் யாவும் முடங்கும்படிக்கு. யாருடைய கால்கள் எல்லாம் முடங்குமா? பூமியின் கீழோனுடைய எல்லா கால்களும் அங்கு முடங்குமா? 11ஆம் வசனம், பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தரென்று நாங்கள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். அப்ப அங்க பாருங்கள், 4 அடிப்படையில் தேவன் சிலுவையை மகிமையாக கொண்டு வந்து நிறுத்தினார். சிலுவையை மகிமையாக. சரி, என்ன அந்த 4 காரியங்கள்? அது பாருங்கள். கிறிஸ்துவின் மகிமை உயர்வு 4 அடிப்படையிலே தேவன் கொண்டு வந்தாராம். சரி, ஒன்றாவது என்ன அந்த 4 அடிப்படையில பார்க்கும்போது, ஆகையால் தேவன் அவரை மிகவும் உயர்த்தினார். 9ஆம் வசனம். என்னதுங்களா? ஆல்பர்ட் பஸ்கி ஆங்கிலத்துல. Therefore God highly exalted him. இரண்டாவதாக, இயேசுவின் நாமத்தில் எல்லா முழங்கால்களும் முடங்கும். Every knee shall bow at the name of Jesus. மூன்றாவதாக, இயேசு கிறிஸ்துவே ஆண்டவர் என்று எல்லா நாவும் அறிக்கையிடும். அங்கிள், Every tongue shall confess that Jesus Christ is Lord. நான்காவது எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம் தமிழில். தேவன் எல்லா நாமங்களுக்கும் மேலான நாமத்தை அவருக்கு கொடுத்தார். ஆங்கிலத்தில் வாசிப்போம். God gave him the name above every name. பாத்தீங்களா? சிலுவை எப்படி முடிந்தது என்று பார்க்கும் பொழுது அவமானமாகவும் கேவலமாகவும் முடியலையா, மகிமையாக முடிந்தது. கவனிச்சீங்களா? அப்ப சிலுவையின் சிந்தை என்பது என்ன? அது கீழ்ப்படிதல், அது தாழ்மை, அது அவமானம், அது வெட்கம். அதோடு மட்டுமல்ல, அதோட முடிவு என்ன? மகிமையில் போய் முடிகிறது. கவனிச்சீங்களா? அப்ப சிலுவையின் சிந்தை என்பது என்ன? தோல்வி அல்ல, அவமானம் அல்ல, அது மகிமையது. அதுதான் இந்த செய்தியினுடைய நான் தலைப்பு கொடுத்தேன். சபையின் வாழ்க்கையில் யார் உண்மையாக வாழ முடியும்? சிலுவையின் சிந்தையை தரித்தவர்களே சபையின் வாழ்க்கையில் உண்மையாக வாழ முடியும். யார் சபையிலே சிறந்த தலைவராக மாற முடியும்? யார் சபையில ஒரு போதகனாக இருக்க முடியும்? சபையில யார் அடுத்த தலைமுறை தலைவர்களாக இருக்க முடியும்? எந்த மனிதனுடைய வாழ்க்கையிலே சிலுவையின் சிந்தை இருக்கிறதோ அந்த மனிதர்கள் தான் உருவாக முடியும்.
அப்ப நம்முடைய சபை யாரை உருவாக்க வேண்டும் என்று கேட்டால் நிறைய பைபிளை படிச்சவங்க இல்லங்க, சிலுவையின் சிந்தையை உருவாக்க வேண்டும் சபையார்கள் மத்தியிலே. அவர்கள்தான் சபையை நேசிப்பார்கள், அவர்கள்தான் சபைக்கு ஒப்பு கொடுத்து வாழ்வார்கள், அவர்கள்தான் சபைக்கு ஆசீர்வாதமாக இருப்பார்கள். அதுதான் இன்றைக்கு செய்தியிலே நாம் கற்றுக்கொள்ள பாடம் என்ன? இதுவரைக்கும் நம்ம பார்த்தோம் அல்லவா, பெரிய ஒரு சத்தியத்தையே நம்ம பார்த்தோம். 1ஆம் வசனத்திலிருந்து 11ஆம் வசனம் வரைக்கும் பெரிய சத்தியத்தை பார்த்தோம். சரி, இப்பொழுது இருந்து நாம் கற்றுக்கொள்ள பாடம் என்ன? நம்முடைய வாழ்க்கைக்கு என்ன பாடம் இருக்குது? 2 காரியம் இருக்குது. 1வது கவனிங்க நன்றாக. சிலுவையின் சிந்தை இருந்தால் மட்டும்தான் உறுதியான விசுவாசிகள் அங்கு இருப்பாங்க, பலனுள்ள விசுவாசிகள் இருப்பார்கள், ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ந்த விசுவாசிகள் இருப்பார்கள். அப்ப சபையிலே யார் உருவாக முடியும் என்று கேட்டால் உறுதியான விசுவாசியா இருக்கணும், பலனுள்ள விசுவாசியா இருக்கணும், ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்கிறவர்களா இருக்கணும். இது எல்லாம் உருவாக வேண்டும் என்றால் சிலுவையின் சிந்தை அவர்களுக்கு இருக்க வேண்டும். 2வதாக சபையின் வாரம் யாருக்கு இருக்கும்? கேட்கிறேன். சபையினுடைய ஆராதனை நம்ம நடத்துறோம், ஆராதனையில் கலந்து கொள்கிறேன். யாருக்கு அந்த பாரம் இருக்கும் சபையிலே? நான் இன்றைக்கு பாட்டு நடத்தணும், நான் இன்றைக்கு ஜெப கூட்டம் நடத்தணும், நான் இன்றைக்கு வேத பாடம் நடத்தணும், நான் இன்றைக்கு பிரசங்கம் செய்யணும். அது யார் ஆயத்தமா இருப்பா இதெல்லாம் செய்வதற்கு? எல்லாரும் இருப்பாங்களா? சிலுவையின் சிந்தை உள்ளவர்கள் அந்த காரியத்திலே இருப்பார்கள். அப்ப சிலுவையின் சிந்தை உள்ளவர்கள் சபையின் மேல் பாரமாய் இருப்பாங்க, சுவிசேஷத்தின் மேல் பாரமாய் இருப்பாங்க, ஆராதனையின் மேல் பாரமா இருப்பாங்க. அடுத்ததாக நற்செய்தியை மற்றவர்களுக்கு அறிவிக்க வேண்டும் என்று அந்த பாரமும் அவர்களுக்குள் இருக்கும். ஏன் தெரியுங்களா? அவங்களுக்குள் இருக்கிறது சிலுவையின் சிந்தை. அன்பானவர்களே, இதுவே பரலோகத்தின் பாதை. செய்தியின் தலைப்பு எல்லாரும் செய்தி வாசிப்போம். சபையின் வாழ்க்கையில் யார் உண்மையாக வாழ முடியும்? சிலுவையின் சிந்தையை தரித்தவர்களே சபையின் வாழ்க்கையில் உண்மையாக வாழ முடியும். ஆங்கிலத்தில் வாசிப்போம் எல்லாரும். Who can truly live the life of the church? Only those who possess the mindset of the cross can truly live the life of the church. கண்டுபிடிச்சவ செய்வோம். யாரும் எழுதி போவாங்க.